வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி இன்னைக்கு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறதில்ல. ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். என்னோட கிச்சனுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கினேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஐட்டமாக நான் காட்டுறேன். முதல்ல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி செராமிக் பவுல்ஸ் 6 பவுல் இருக்குது. நான் இது எதுக்கு வாங்கினேன்னா, இந்த குக்கிங் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது என்னோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து வாங்கினேன். இது நல்லா குட்டியான சைஸ்ல இருக்கு. இத பிரிச்சு பார்க்கலாம். இது வந்து நல்லா குட்டி குட்டியா இருக்கிறதுனால, நம்ம சாஸ் ஏதாவது சர்வ் பண்ணணும்னாலும் இத யூஸ் பண்ணிக்கலாம். அது போக கொஞ்சமா நட்ஸ் போட்டு டேபிள் மேல வைக்கணும் அப்படின்னா கூட இது நல்ல கரெக்டான சைஸா இருக்கு. இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஹைட்டாவும், ஒரு சைடு அப்படி போக போக அப்படி ஹைட் கம்மியாயிட்டே வருது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். என்னோட குக்கிங் வீடியோஸ்லலாம் இனிமே நீங்க இந்த ஐட்டம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம், ஃப்ளோர் சிஃப்டர். மாவெல்லாம் சலிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சல்லடை தான் இருந்தது. அதனால நான் இது வாங்கியிருக்கேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வலை மாதிரி இருக்குது. அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். நான் நிறைய பேக்கிங் பண்ணுறதுனால அந்த பேக்கிங் பவுடரு, நம்ம பிளைன் ஃப்ளார் இதெல்லாம் போட்டு சலிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அந்த ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணாலே அந்த சல்லடை மூவ் ஆகுது பார்த்தீங்களா உள்ள. ஸோ டைரெக்டாகவே நம்ம மிக்ஸ் பண்ணுற பவுல்லையே நம்ம இதை யூஸ் பண்ணி சலிச்சுக்கலாம். அடுத்து நான் ஒரு வுட்டன் கரண்டி செட் வாங்கினேன். இது டைஃபூன் பிராண்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பேம்பு வுட்னால செஞ்சது, நல்ல ஸ்டெடியாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த ஏதாவது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது, இல்லை ஏதாவது வடிகட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக ஒரு வுட்டனில் இடுக்கி மாதிரி இருக்குது. இது வுட்டன் கரண்டி. நான் நிறைய வுட்டன் கரண்டி தான் என்னோடய குக்கிங்கில் யூஸ் பண்ணுவேன். அதனால் இது வாங்கியிருக்கேன். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ரொம்ப நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். இதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அந்த டிப்ஸும் நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அடுத்த ஐட்டம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். என்னோடய ஃபேவரெட் இது. ஒரு ஃப்ரூட் பவுல் மாதிரி இருக்குது. கிளாஸில் பண்ணது தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை சுற்றி வந்து நிறைய ஃப்ரூட்ஸை வந்து எம்பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ரூட்ஸுமே எனக்கு தெரியுது. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் தெரியுது. ஸ்ட்ராபெரி இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது, செர்ரீஸ் இருக்குது, ஆப்பிள் இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த பவுலில் வந்து சுற்றி இருக்குது. ஸோ ஃப்ரூட் சாலட்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐட்டம் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ஒரு கிளாஸ் ஐட்டம் தான். ஒரு குட்டி மெஷரிங் ஜக்கு. இதில் வந்து 2 சைடும் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. இது பைரெக்ஸ் பிராண்டு, அதனால ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நான் பைரெக்ஸ் பிராண்ட்லேயே இதை விட பெரிய சைஸ் மெஷரிங் ஜக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனாலும் கொஞ்சமாக மெஷர் பண்ணி பேக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த குட்டி ஜக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். இந்த லேபிளில் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்காங்க, ஃப்ரீசரில் வச்சா -40°C வரைக்கும் வைக்கலாம். அவனில் வைக்கிறதுக்கு 300°C வரைக்கும் நம்ம அவனில் ஹீட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே ஆகாது. 10 இயர்ஸ் கேரண்டியோடு வந்திருக்கு. இந்த மாதிரி பிராண்டடாக வாங்கினோம்னா ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஏற்கனவே இதே மாதிரி ஒன்று 5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட விளிம்பு பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் இந்த லிக்விட்ஸ்லாம் ஊற்றும் போது வலியாமல் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து பேக்கிங்க்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு செராமிக்கில் பண்ண ஐட்டம் தான். பிரித்து பார்க்கலாம். இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சி வச்சுருந்த ஒரு ஐட்டம். செராமிக்கில் பண்ண ஸ்பூன்ஸு மொத்தம் 6 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சூப்ஸ்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. என்கிட்ட ஆல்ரெடி ஒயிட் கலர் சூப் பவுல்ஸ் இருக்குது. அதுக்கு மேட்சிங்காக இந்த ஸ்பூன் நல்லாயிருக்கும்னு நினச்சி வாங்கியிருக்கேன். அது போக நான் வந்து ஃபுட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவேன். அதுக்கு வந்து இந்த ஸ்பூன்ஸில் ஏதாவது ஃபுட்டை வந்து டிஸ்பிளே பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 பர்பஸ்க்காகவும் நான் இந்த ஸ்பூன்ஸ் வாங்கியிருக்கேன். இதுவும் செராமிக்கில் பண்ணதுனால ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து நான் வாங்கியிருக்கிறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் தான். ஆரஞ்ச் ஜூஸ் பிழியறதுக்கு தேவைப்படுற ஒரு ஜூஸர். என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருந்தது, அது உடஞ்சி போயிடுச்சு. அதனால நான் இந்த மாதிரி ஒன்று பார்த்து வாங்கியிருக்கேன். இது சால்டர் பிராண்டு, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் பிழியும் போது அது வழுக்கிட்டு போகாமல் ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. இதை பிரித்து காட்டுறேன். நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வாங்கணும்னு பார்த்தேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இப்போதைக்கு கிடைக்காததுனால நான் இது வாங்கியிருக்கேன். நம்ம ஜூஸ் பிழியறதுக்கு 2 சைஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன பழமாக இருந்ததுன்னா உள்ளதில் டேரெக்டாக பிழிஞ்சிடலாம். பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிழியலாம். கீழே உள்ள கண்டெய்னரில் வந்து நிறைய மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டீஸ்பூன்ஸில் கொடுத்துருக்காங்க, எம்எல்ல கொடுத்துருக்காங்க, கப்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க.
அது நம்ம ஏதாவது பேக்கிங்க்கு அகெயின் மெஷர் பண்ணி ஊற்றணுன்னா டேரெக்டாக இதிலே பொழிஞ்சு நம்ம ஊற்றிக்கலாம். அந்த ஜூஸ் வந்து நம்ம எடுக்கிறதுக்கும் 2 சைடு இருக்குது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஓப்பனாக விட்டுருக்காங்க. நம்மளுக்கு அந்த பல்போட வேணும்னா டேரெக்டாக இந்த சைடு ஊற்றிக்கலாம். இந்த சைடு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு கிளியர் ஜூஸாக வேணும்னா நம்ம இப்படி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டெடியாகவும் இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளாட்டாக ஸ்கிட் ஆகாத மாதிரி ஒரு பேஸும் இருக்குது. அடுத்து இந்த மாதிரி செராமிக்கில் பண்ண 2 பவுல் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப சின்னதும் இல்லை, ரொம்ப பெருசும் இல்லை, நிதானமான சைஸாக இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹெவியாக இருக்குது. இப்போ இதை வந்து நான் பிரித்து காட்டுறேன். இந்த பேக்கிங்கோட பின்னாடி வந்து எதுலலாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவனில் யூஸ் பண்ணலாம், டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவனில் நம்ம டேரெக்டாக ஏதாவது வச்சு சூடு பண்ணணும் அப்படின்னா கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை இப்போ பிரிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே வந்து ரவுண்டாக இருக்குது. நல்ல ஹெவியாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. கொஞ்சமாக ஸ்வீட்ஸ் ஏதாவது சர்வ் பண்ணணும் அப்படின்னா கூட இது கரெக்டான ஒரு சைஸாக இருக்கும். அவ்வளோதான். நான் இந்த தடவை பண்ண ஷாப்பிங்கில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்து நான் ஏதாவது ஷாப்பிங் பண்ணேன்னா அந்த ஐட்டம்ஸையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்த ஷாப்பிங் ஐட்டம்ஸில் ஏதாவது குவெஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.